இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி திருப்பதி போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு திருப்பதி விலாக் ஒன்று போட்டிருப்போம். லைக் லாஸ்ட் இயரு அதுக்கு பிஃபோர் இயரானு தெரில, ஒரு திருப்பதி விலாக் ஒன்று போட்டிருப்போம். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு சாமி பார்க்க முடியாமல் ரிட்டன் ஆகிட்டோம். இந்த வாட்டி நம்ம அப்படி விட போகிறத இல்லை, எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன், அதாவது ஈவினிங் 5 ஆகுது. இப்போ நம்ம வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6க்கு இங்கேருந்து கிளம்புனா 8:30க்கு பஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. பஸ் எப்படி புக் பண்ண அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வர விலாக் பார்த்துட்டு அது பஸ் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இல்லை நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்லேயே சில பேர் திருப்பதிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே கைஸ், அதனால் இதே தான் நடுவில் அப்பா வந்துட்டு போயிருக்கவே மாட்டீங்க. லைக் அந்த போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த பிளேஸு வேறு லெவலான எனக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்குது திருப்பதியில். அதனால் நான் நெவர் ஃபர்கட் தட் மெமரிஸ். சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதாவரத்துலேருந்து தான் பஸ் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம ரெடியாக இங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி மாதாவரம் போகிறோம். அப்புறமா இந்த மாதாவரம் மெயின் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, அங்கேருந்து திருப்பதிக்கு நமக்கு பஸ் புக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ரெடியாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் ரெடி ஆகலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஒன்றுமே பண்ணல, செட்டிலாக தான் பண்ணேன். வெறும் டோனரு மாய்ஸ்சரைசர் போட்டு டபுள் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஒரு லிப் டென்ட் ஒன்று, ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று, அண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மட்டும் போட்டிருக்கேன். லைக் லிப் லைனர் போட்டுட்டு ஐலைனர், காஜல், ஜஸ்ட் ஹைலைட்டர், தட்ஸ் இட். ஓகே கைஸ், பாய். நம்ம பஸ்ஸில் ஏறிட்டு பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதாவரம் பஸ் டிப்போவில் இருக்கோம். இங்கேருந்து தான் 8க்கு வந்து நமக்கு பஸ் வரும். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேரையும் அங்கே ட்ராப் பண்ணிட்டு தண்ணி பாட்டில் போண்டாவும் வாங்கிறதுக்காக நான் வந்துட்டுருக்கேன். இருங்க வரேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன். போண்டா என் ஃபோனுக்கு கீழே வந்து 2 போண்டா இருக்குது. இன்னும் ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும்தான் ஜன்னல் சீட்டு. ஏன்னா என் தங்கச்சி ஆகிய யுவஸ்ரீக்கு ஜுரம், கோல்டு எல்லாம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து ஜன்னல் சீட் தர மாட்டாங்க. எனக்கு மட்டும்தான் ஜன்னல் சீட். நம்ம ஜாலியாக வியூஸ்லாம் பார்க்கலாம். நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹலோ, வணக்கம். என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், இந்த தடவை கண்டிப்பாக பார்ப்போன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. போன தடவை போயிட்டு தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்துட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து கண்டிப்பாக பார்ப்போன்னு தெரியும். நினைக்கிறோம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் நினைக்கிறீங்க திருப்பதி போகிறத பற்றி சொல்லுங்க. வணக்கம், என் பேர் தேவா. கைஸ், நானே நினைக்கிறேன், நீங்கள் கேட்கவே இல்லை. நானே நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீச்சு. நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சாமியை பார்த்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து எலிலாம் நிறைய இருக்குது. எலி மருந்து அடிங்க. 1000 ரூபாய் வந்திருக்கு கைஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று வைக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு ஒன்று விட்டுருக்காங்க கவர்மெண்ட்டில். நான் திருப்பி கண்டென்ட்டுக்கு வரேன். எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு ஒன்று விட்டுருக்கீங்க கவர்மெண்ட்டில். அது வந்து நல்லா இருக்குது, ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஏர் ஃபெசிலிட்டி மட்டும் பத்தலை கைஸ். லைக் பத்தலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே உட்காரவங்களுக்கு விண்டோலாம் கீழே வச்சுருக்காங்க. இங்கே வைக்க வேண்டிய விண்டோ இங்கே இருக்குது. அதனால் காற்று இங்கே தான் வருது, மூஞ்சிக்கு வரல. அதனால் இன்றைக்கி இதை ஏன் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன்னா, இன்றைக்கி நாங்கள் இந்த மாதாவரம் பஸ் ஸ்டாப்புக்கு வரத்துக்கு நாங்கள் அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் திருமங்கலத்துலேருந்து வந்தோம். ஓகேங்களா? வரும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா காற்று பத்தில் ஃபுல்லாக அடைப்பாயிடுச்சு. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கவர்மெண்ட்லேருந்து யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, எலக்ட்ரிக் பஸ்ஸில் காற்றுக்கு ஏதாச்சும் ஃபெசிலிட்டி பண்ணுங்கள். ஓகே கவர்மெண்ட்லேருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை கன்சிடர் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதான் நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன், ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நம்மளால் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கட்டும் இந்த நாட்டுக்கு.
இப்போது வந்து பஸ்ஸுக்கு நம்ம இங்கே சீட்டில் பஸ்ஸுக்கு வந்து இங்கே உட்காந்துட்ருக்கோம். பஸ் வந்தோடனே நான் பஸ்ஸில் ஏறிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாடா டாட்டா. 8 மணிக்கு தான் நம்ம பஸ் ஆக்சுவலி வரும். இப்போ டைம் என்ன பஸ் வரோன்னா எங்கள் அப்பா வந்து 7 மணிக்கெலாம் எங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சிட்டாரு. நாங்கள் வெயிட் பண்ணி பஸ் ஏறிட்டு உங்களை பார்க்குறோம். ஓகே, பாய். ஓகே கைஸ், இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் சீட்டில் உட்காந்தாச்சு. நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 15, 16, 19, 20. இதான் வந்து நம்ம பஸ் சீட் நம்பர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லை. இப்படி தான் வந்து மனசை நம்ம இது பண்ணிக்கணும். இங்கே வாங்க, இப்படி வாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலோகேட் பண்ண சீட்டில் வந்து நம்ம உட்காந்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ண பஸ் வந்துடுச்சு. 7:35 அந்த மாதிரியே பஸ் வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ பஸ்ஸுலேயே உட்காந்துட்டோம். இப்போ வந்து ஒரு டைம் என்னப்பா 8 o'clock. 8:30 வந்து பஸ் எடுத்துருவாங்க. ரிசர்வ் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக நமக்கு சீட் கிடச்சிருச்சு. ரிசர்வ் பண்ணாதவங்களுக்குலாம் பின்னாடி இருக்க சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே வந்து கூட பஸ் ஏறிக்கலாம். பட் பின்னாடி இருக்க சீட்ஸு இன்கேஸ் சீட்ஸ் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் மோஸ்ட்டாக ரிசர்வ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே சேஃபாக சைடாக இருந்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து 8:30 பஸ் எடுத்துகிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய். நீங்கள் க்யூட்டாக இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகே, பாய். ஹலோ, ஹாய். நம்ம பார்த்திங்கன்னா ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம். சூப்பராக இருக்க இடம். என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நைட் ட்ராவல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சைடெல்லாம் இடம் புதுசு, நைட்டில் நம்ம வரது புதுசு, சூப்பராக இருக்குது. நிறைய த்ரில்லிங்கான இடம்லாம் இருக்குது. பார்த்துட்டே போகலாம். வீடியோ எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறோம். கிளியராக தெரியுமா தெரில, இருட்டாக இருக்குது. நல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. இருங்க, இவங்கக்கிட்ட கொடுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெட்ஷீட் தான் எடுத்துன்னு வந்தோம். சூப்பராக போத்தின்னு குளிரும் போதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாஃப்வே வந்தாச்சு. லைக் பாதி ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சூப்பராக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம். வெளியே மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது. வெளியே பார்த்துட்டு வாங்க போய். இங்கெல்லாம் வந்து இப்போ இந்த இடம்லாம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இப்போது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக, கொஞ்சம் வீடுங்கள்லாம் நிறையவே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்த இடம் தான் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபுல்லாக காடு, லைக் ஒரு வீடு அங்கங்கே சூப்பராக. அந்த ஒரு இப்போ இன்ஸ்டாவில் கூட ஒரு இது ஒன்று ட்ரெண்ட் ஆகுதுல்ல, ஒரு ஆடியோ, தமிழ் ஆடியோ ஒன்று. எத்தனை பேர் அது கேட்டிங்கன்னு சொல்லி பாருங்க. இப்படியே தான் இருந்துச்சு. அதுதான் எத்தனை பேர் இந்த இவருங்க சிமெண்ட்ரிலாம் இருக்குது. எத்தனை பேர் இந்த ஆடியோ கேட்டிங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதில் பிளாக்காக மட்டும்தான் தெரியுது, சுத்தமாக எதுவுமே தெரியல. நேரில் எங்களுக்கு விசிபிளாக இருக்கிற அளவு கூட உங்களுக்கு ஃபோனில் விசிபிளாக இல்லை. ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க வெளியே. சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இங்கே எல்லோரும் தூங்குறாங்க, லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க அவங்களே. அதில் நான் வந்து தற்சமயத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறங்கிட்டு மீட் பண்ணலாம். பாய் சொல்கிறேங்க. இவங்க தான் தெரியவில்லை. பாய் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய். ஸ்டே டியூன். இதே மாதிரி இருங்க, நம்ம இறங்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹலோ கைஸ், ஹலோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதி ரீச் ஆகிட்டோம். திருப்பதி ரீச் ஆகிட்டு உடனே எப்போவுமே 3க்கு தான் வந்து மேலே பஸ் போகும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இறங்கின உடனே பஸ் ஏறிட்டோம் மேல் திருப்பதிக்கு. மேலே போயிட்டு தான் தெரியும் என்ன ஏது இப்படின்னு சொல்லிட்டு. வந்து இந்த பஸ்ஸில் ஒரு ஃபன் வேறு நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டயரில் காற்று போகுது. என்ன ஃபன்னாக போகுதுன்னு தெரில. பார்ப்போம் என்ன நிலவரன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறோம் உங்களுக்கு. பாய். ஹாய் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு மேலே நின்று விலாக் எடுக்கிறதுலாம் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள்,
இந்த பிரிட்ஜ் மேலெலாம் மோஸ்ட்டாக நிற்க விட மாட்டாங்க, நிறுத்தவும் மாட்டாங்க. இங்கே பாருங்க பாருங்க, பஸ்ஸு பஞ்சரு. போன வாட்டி என்ன ஃபன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி வர வழியிலே பஞ்சரு. இந்த வாட்டி வந்து நல்லபடியாக பஸ் ஏறி மேலே வந்துட்டோம், மேலே பஞ்சரு. அங்கே ஏதோ இருக்குது, அது என்னதுன்னே தெரில. பாரு மேலே நிற்கிது. கோவிலா? கோவில் இல்லை, இது பெட்ரோல் இல்லை, இது கூட நாமம் மேலே ஏதோ இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாட்டி இந்த பிரிட்ஜ் மேலே நின்றுச்சு. அங்கே கொஞ்சம் தான் ஏறி வந்து பிரிட்ஜ் மேலே, ஆனால் நின்றுச்சு. இப்போது என்ன ஃபன்னுனா, இங்கே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். காமிச்சிட்டேன். இதான் நாங்கள் இப்போ ஏறின பஸ்ஸு ஃபியூஸ் போய் நிற்கிது. எங்களுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே முன்னாடி 2 பஸ், அது என்ன கதைன்னு தெரில. அங்கே 2 பஸ்ஸு நிற்கிது. ஏன்னா வந்து இந்த பிரிட்ஜு மேலே நிற்கவே நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு நிற்கிறது அளவுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஸ்ஸு பஞ்சர் பொட்டை புல்லை மட்டும் சொல்லுங்கள். என் குரல் அவ்வளோ அழகாக ஓடி இருக்குது. காப்பிரைட்ஸ் வரும். இவங்க பேச மாட்டாங்க. இவங்க 2 பேர்கிட்ட கேட்கலாம். 2 பேர் இருப்பா. இவங்களே என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஸ் நாங்களா மீண்டும் அதே ப்ராப்ளம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பகவான் எங்களை சோதிக்கிறார். அவரை பார்க்கணுனாலே சோதனை தானே கைஸ். பார்ப்போம். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். உங்களுக்கு பேக் கேமரா நான் பார்த்ததை காட்டுறேன், இருங்க. உங்களுக்கு தெரியுதா அங்கே? இதோ நான் உங்களுக்கு ஏரோ போடுறேன். அது என்னன்னு தெரில. கூப்பிட்றாரு. வாங்க போய் நம்ம பஸ் ஏறுவோம். இதான் பஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலேருந்து கீழே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நான் அப்போவே சொன்னேன் இந்த பஸ்ஸு வேணான்னு. நான் அப்போவே சொன்னல இந்த பஸ்ஸில் ஏற வேணாம், அடுத்த பஸ்ஸில் ஏறலாம். நீங்கள் நம்ம பேச்ச யாரும் கேட்கல. நான் வந்து சொன்னதை இவங்க மதிக்கல, கேட்கல, கன்சிடர் கூட பண்ணல. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறோம். வேணாம், ஏசி பஸ் வேணாம் கைஸ். இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கீழே போய்ட்டு அடுத்த பஸ் ஏறிட்டேன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நம்ம ஜீப்லலாம் போனதில்லை. இன்றைக்கி வந்து மலை மேலேயே ஜீப்பில் தான் ஏறணும். சூப்பரான ஃபன் இருக்க போது. இங்கே பாருங்கள். ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்து என்ன? நாங்கள் அங்கே நினச்சி தான் இங்கே வச்சுட்டாரு ஆப்பாது. ஓகே கைஸ், இனியும் மேலே ஒரே பஸ் தான், கீழே பாதி மேலே பாதின்றது. நான் வந்து டிஸ்கஷன் இருக்கு. லைட்டாக பயமாக இருக்குது. நம்ம போகும்போது என்னன்னு பார்க்கணும். 7 மணிக்கு டிக்கெட் போட்டு ஜீப்பில் போனால் நாங்கள் இப்போலாம் வரப்போது அங்கே இப்போதான் போகிறோம். சின்ன வயசில் டேடி ஃபோட்டோலாம் இருக்கும். நிறைய வரும். நாங்கள் பசங்க பழக்கம் அங்கே அங்கே தெரிஞ்சு பாருங்க. அதான் வந்து நான் கீழே காமிச்ச பாதியாக தான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து செக்கிங் கிட்ட வந்துட்டோம். செக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்மளோட ஜீப் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜீப்பில் ஏறி நம்மளோட மேலே போகுது ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே தான் செக்கிங்கு. நம்ம ஜீப்பு பின்னாடி நிற்கிது. அந்த இதுக்குள்ள ஒயிட் கலர் கார்க்குலாம் பின்னாடி ஒரு தடவை வரும்போது செக் பண்ணி தான் வருவாங்களா? காட்டும். ஏறிட்டு ஒரு வாட்டி காட்டுறேன். இங்கே வருங்க. இங்கே பின்னாடி உங்களுக்கு ஒரு நாமம் தெரியுது. அதோ கைக்கு நேராக அந்த நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே நடந்து போகிறாங்களே அவங்க ஸ்டெப்ஸ் ஏறுறாங்களே அவங்களுக்காக அந்த நாமமா. அது இப்போ தான் நான் என்னென்னு கண்டுபிடிச்சேன். ஓகே கைஸ், நான் திருப்பி ஜீப் ஏறிட்டு உங்களை பார்க்குறேன். 2 நிமிஷம் வரும். இப்போ வந்து இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் என்ன கைஸ்? 2 வாட்ச். அவ்வளோதான். நம்ம வந்து அது தெரியாது.
அவ்வளோதான் இவருங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரியல. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க. நாங்கள் இந்த வர வண்டியில் இதெல்லாம் ஒரு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் மேலே ஏறிச்சு நைட்டில் ஜீப்பில் மேலே வருது. செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. போதும் எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் ஹாண்டடாக வேலை இருக்கு. இங்கே பாருங்க. ஓகே பாய் பாய், நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலி ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் திருப்பதி, அது மேலே திருப்பதி வந்துட்டோம். செம்ம கிராண்டாக இருக்குங்க. ஃபுல்லாக சூப்பராக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு தனியாக காட்டுறோம். இப்போ எடுக்க முடியுமா தெரில. நம்ம தாண்டி வந்துட்டோம். அதை தனியாக காட்டுறதுக்கு திருப்பதியில் வந்துச்சு. இறங்கிட்டு பார்க்க. ஹலோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கர்லாம் இருக்குல்ல, அங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து 4 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கிளம்பிட்டோம். செம்மையாக குளிருது. குளிராத எனக்கே குளிருது. சூப்பராக குளிருது. இப்போ வந்து கோவில்லே வந்து பேக் இங்கே லாக்கருக்கு வெயிட் பண்ணுறோம். லாக்கர் ஓப்பன் ஆகல. கோவில் உள்ளே பேக் கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இன்னும் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தலைக்கு வேறு குளிச்சோம் 4 பேர். சூப்பராக இருக்குது. சரிங்க கைஸ், நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறேன். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சி சாப்பிட வந்துட்டோம். நான் வந்து பூரி வடை தான் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து கோவிலுக்குள்ளெல்லாம் வந்துட்டு தயவு செய்து ஒன்று மட்டும் சொல்கிறேன். யாராச்சும் திருப்பதிக்கு வரீங்கன்னா ஒன்று பஸ்ஸில் வாங்க. மேல் திருப்பதி சாமி கோயிலுக்கு வர்றதுக்கு பஸ்ஸில் வாங்க. இல்லை ஜீப்பு ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் அந்த மாதிரி இது மூலியமாக வாங்க. இல்லைனா நடந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப லாங்கு, உள்ளேயும் ரொம்ப லாங்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் வெளியேந்து நடந்து வரீங்களோ, வெளியேந்து எவ்வளோ கிலோமீட்டர் பறக்கும் நம்ம நடந்தது? 3-4 இருக்குமா? நாங்கள் வந்து இதுக்கிட்ட இருந்து லைக் லக்கேஜில் லாக்கர் இருக்கும்ல, அங்கேருந்து நடந்தோம். மார்னிங் 6க்கு ஆரம்பித்தோம். இன்னும் நாங்கள் இன்னும் போய் பெரிய கூண்டுக்கே போகல. இப்போ தான் சின்ன கூண்டில் ஒரு 45 மினிட்ஸ் அரவுண்ட் ஒரு 1 hour தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதிலே விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம பெரிய கூண்டுக்கு நம்ம வந்து போகணும். பெரிய கூண்டுக்கு போனால் தான் நம்மளால் வந்து அங்கே எப்போ விடுறாங்களோ அப்போ தான் போய் சாமியை பார்க்க முடியும். சூப்பராக செய்கிறாங்க வச்சு. பார்த்தீங்களா தெரியுதா லைனு? இந்த லைன் வந்து இந்த லைன் இங்கே மட்டும் இல்லை, இது எவ்வளோ தூரம் போய் தெரியுமா? இங்கேருந்து போய் ஒரு 8 ஒன்று போட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு 7 ஒன்று போட்டு ரொம்ப பெரிய சுற்று. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். அதனால வரீங்கன்னா ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. ரொம்ப போகுது. இப்போ நாங்கள் இங்கே சின்ன கூண்டுலேருந்து கண்டிப்பாக இந்த வாட்டி பார்த்தே ஆகணுன்றதுனால சின்ன கூண்டுலேருந்து இப்போ தான் விட்டாங்க. கொஞ்ச நேரம் தூங்கணும். மேக்ஸிமம் நைட்டுக்குள்ளே பார்த்துடலாம். நான் இப்போ ஒன்று தான் இல்லை, ஒரு 1 hourல போட்டாங்க கூட ஒரு 5-6 மணி பார்த்துருவோன்னு ஒரு ஃபிகர் கிராஸ். நீங்கள் பார்த்துட்டா நைட்டு வெளியே வரத்துக்கு எப்படியும் நைட் ஆகிடும். வந்துட்டு நைட்டு கொண்டாந்துட்டு காலையில் பஸ் ஏறணும்னா நாளைக்கு வீட்டுக்கு நைட்டாக பஸ் ஏற வேண்டியது. கடையில் இருக்காது. என்ன கடை? வாங்குறதுக்குலாம் நல்லா இருக்கும். நைட்டு ஃபுல்லாக இருக்கும். மூடிட்டாங்கன்னா என்னவோ சொல்கிறாங்க. பார்ப்போம். டல்லாயிடுச்சு மூஞ்சி. நான் போய் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். இதுக்கு மேலே இன்னொன்று, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு அடிச்சிருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இதோட பெரிய கூண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோனு எல்லாத்தையுமே வாங்கி லாக்கரில் வச்சுருவாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. சார்ஜு, ஹெட்ஃபோன், ப்ளூடூத் கூட ஓகே விட்டுருவாங்க. பட் மொபைலு, சார்ஜர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ப்ளூடூத் சும்மா வச்சுக்கலாம், அதுவும் வேஸ்ட் தான் வச்சுக்கிறது. ஃபோனே இருக்காது. அதனால் இவ்வளோ இருக்குது.
இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, நான் ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see. ஓகே பாய் கைஸ். ஹலோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் புதுசாக இது வாங்கினாங்கன்னா எனக்கு யாருமே வாங்கி தரல. வந்து சாமி பார்க்கும்போது எனக்கு யாருமே வாங்கி தரல. எனக்கு கொடுத்த காசில் மிச்சம் சேமிச்சு நான் வச்சிருக்கேன், ஆனால் இல்லைன்னு நினச்சிட்டு வாங்காமல் விட்டேன். சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இது சூப்பராக இருக்குது, இது ஃபோல்டெல்லாம் பண்ணலாம் கைஸ். இது நீங்கள் யாருன்னா இது வச்சுருக்கீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே பாருங்க, காம்பேக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, எனக்கு அதனால அது ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் வாட் வி கேன் டூ, வி கான்ட் டூ எனிதிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக பார்த்தோம், அழகாக இருந்தார். நிறைய நல்லது நடந்தது, லைக் நிறைய நல்லது பார்த்தோம் இன்னைக்கு. எப்போவுமே நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தோம் நிறைய. அதெல்லாம் ரேரானதாக இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பஸ் ஏறிட்டோம் கீழ் திருப்பதிக்கு. டைரக்ட் பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் கீழ் திருப்பதிக்கு பஸ் ஏறிட்டோம். இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டு பார்க்கலாம். பாய் சொல்கிறேங்க. இதோட திருப்பதி மேல் திருப்பதிக்கு வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக பாய் சொல்கிறோம். நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணுவோம்னு தெரியாது. அப்போ நம்ம வந்து திருப்பி நம்ம சேனலில் வந்து நம்மளை காட்சி திருப்பி நம்ம சேனலில் வந்து அவங்கள நான் காட்டுறேன். ஓகே ஓகே கைஸ், பாய். மேல் திருப்பதியோட சைனிங் ஆஃப். கீழ் திருப்பதிக்கு போயிட்டு நான் அது தனியாக சைன் ஆஃப் பண்ணுறேன். கைஸ், இதுதான் வந்து நம்ம திருப்பதியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் எடுக்கிற க்ளோஷர் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 days ஆகிடுச்சு. ஆக்சுவலி மண்டே வந்தோம். மண்டே மார்னிங் வந்து இன்றைக்கி வெனஸ்டே தேர்ஸ்டே சம்திங் நினைக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியல, யாருக்குமே உடம்பு சரியில்லை. எனக்கு வந்து 2 days செம ஃபீவரு, ரொம்ப நிறைய இதுவாக இருக்குது, சுத்தமாக முடியல யாருக்குமே. ஸோ தட் நான் என்னால் க்ளோஷர் வீடியோ எடுக்கவே முடியல. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேன். இதோட வந்து ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ். இதே மாதிரி உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்க. நான் போகிற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். டாடா.